வாங்க, இன்னைக்கு நாம கட்டியா V5 பத்தி பார்க்கலாம். இது நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே உருவாக்குற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கருவி. சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கார் முதல் தடவையா ரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு விமானம் முதல் தடவையா பறக்கிறதுக்கு முன்னாடியோ அது 100% பாதுகாப்பானதுன்னு எப்படி நம்மால உரப்பா சொல்ல முடியும்? இதுதான் இன்னைக்கு இன்ஜினியரிங் உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சவால். இப்போ இருக்கிற உலகத்துல போட்டி பயங்கரமா இருக்கு. எல்லா கம்பெனியும் ரொம்ப வேகமா புதுசு புதுசா எதையாலும் செஞ்சாகணும். ஆனா வேகம் மட்டும் பத்தாது, அவங்க உருவாக்குற பொருள் வேகமா இருக்கணும், செலவு கம்மியா இருக்கணும், அதே சமயத்துல தரத்துல கொஞ்சம் கூட குறையவே கூடாது. அந்த காலத்துல எல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொருளோட உண்மையான மாதிரியை செஞ்சு அதை உடைச்சு பார்த்து அப்புறமா தான் அதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், செலவும் அதிகமாகும். முக்கியமான விஷயம் என்னன்னா, தப்ப கண்டுபிடிக்கும் போது அதை சரி பண்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். இந்த மாதிரி நவீன சவால்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான தீர்வு தான் கேட்டியா V5. இது ஒரு டிஜிட்டல் ஒர்க் ஷாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்லயே உருவாக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ கேட்டியானா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், அதாவது கேட் சாஃப்ட்வேர். ஒரு சின்ன கார்ல இருந்து ஒரு பெரிய விமானம் வரைக்கும் எதை வேணும்னாலும் ரொம்ப துல்லியமான 3D மாடலா உருவாக்க இது உதவுது. சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாமா? ஒரு பொருளோட உண்மையான வடிவத்தை உருவாக்குற அந்த ஸ்டெப் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இத ஒரு டிஜிட்டல் சிற்பக்கலைன்னே சொல்லலாம். இந்த டிஜிட்டல் சிற்பக்கலை 3 படிகள்ல நடக்குது. முதல்ல வயர் ஃப்ரேம் ஜியாமெட்ரி. இது ஒரு பொருளோட எலும்புக்கூடு மாதிரி. ரெண்டாவது, அந்த எலும்புக்கூட்டுக்கு மேல சர்ஃபேஸ் ஜியாமெட்ரிய, அதாவது தோலை உருவாக்குறாங்க. கடைசியா அத ஒரு முழுமையான திடமான பொருளா, அதாவது சாலிட் ஜியாமெட்ரியா மாத்திடுவாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு முழு விமானத்தையே டிசைன் பண்றீங்க. அதுல லட்சக்கணக்கான பாகங்கள் இருக்கும் இல்லையா? இவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு ப்ராஜெக்டை எப்படிங்க ஒழுங்கா குழப்பமில்லாம வச்சுக்கிறது? இதுக்கு கேட்டியால 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு ஜியோமெட்ரிக்கல் செட், அதாவது GS. இது ஒரு ஃப்ளெக்சிபிளான டூல் பாக்ஸ் மாதிரி. பாகங்களை எப்படி வேணாலும் மாத்தி அடுக்கி வச்சுக்கலாம். இன்னொன்னு ஆர்டர் செய்யப்பட்ட ஜியோமெட்ரிக்கல் செட், அதாவது OGS. இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு வரிசையா தான் போகணும், மாத்தவே முடியாது. சரி, இப்போதான் நாம கேட்டியாவோட ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் விஷயத்த பார்க்க போறோம். அதாவது ஒரு பொருளோட நிஜ உலக செயல்பாட்டை டிஜிட்டல் உலகத்திலேயே அந்த டிசைன் சாஃப்ட்வேர்க்குள்ளேயே டெஸ்ட் பண்றது. இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நிஜமா ஒரு பாகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர்லயே அதுல என்ன பிரச்சனை வரும்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம். இது எவ்வளோ நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, இந்த இமேஜ்ல எவ்ளோ தெளிவா புரியுது பாத்தீங்களா? இடது பக்கம் இருக்கிறது ஒரு சாதாரண 3D மாடல். ஆனா வலது பக்கம் பாருங்க, அதே பாகத்தை கம்ப்யூட்டர்ல டெஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் அழுத்தம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை இன்னும் பெட்டரா மாத்திருக்காங்க. இதுதான் வர்ச்சுவல் டெஸ்டிங்கோட பவர். இது வெறும் தியரி மட்டும் இல்ல, நிஜத்திலயும் இது நடக்குது. ஹோண்டா கம்பெனியோட டாக்டர் டகானோ உச்சிடா என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற அந்த CAE கருவிகளை வச்சு ஒரு கியர் அசம்பிளியோட முழு அனாலிசிஸையும் வெறும் 30 நிமிஷத்துல செஞ்சு முடிக்க முடியுதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, வெறும் அரை மணி நேரம்தான். அப்போ இதோட மொத்த தாக்கம் என்ன? இந்த டெக்னாலஜி நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். பாருங்க, டிசைன் பண்றதும் டெஸ்ட் பண்றதும் ஒரே இடத்துல நடக்குது. இதனால விதவிதமான டிசைன் ஆப்ஷன்ஸை ரொம்ப வேகமா செக் பண்ணி பார்க்கலாம். கம்பெனியோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியுது. ரொம்ப முக்கியமா காஸ்ட்லியான நிஜ மாதிரிகள் செய்யற தேவையே குறைஞ்சிடுது. இதனால கடைசியா வர பொருளோட தரம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. டிசைனிங்கும் அனாலிசிஸும் தனித்தனி வேலையா இல்லாம ரெண்டும் ஒன்னா ஒரே நேரத்துல நடக்கும்போது நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இன்னும் என்னெல்லாம் சாத்தியமாகணும் நீங்க நினைக்கிறீங்க?